இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே ஷாவ் ரொம்ப ஸ்பீடாக ஓடி வந்து அந்த கடைக்காரர்கிட்ட ரொம்பவே வந்து விலை உயர்வான ஒரு தண்ணி பாட்டில் கொடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கா. அதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அங்கே ஜியா நின்று பார்த்துட்டு, எனக்கு தெரியும் நீயுமே இப்போ ரீபான் ஆகிருக்கன்னு, நீ கண்டிப்பாக வந்து இப்போ எல்லாத்தையுமே மாற்றணும்னு ட்ரை பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்னு செட்டாகவே யோசிக்கிறா. ஸோ அப்போ தான் பாஸ்டில் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஷாவும் நம்ம ஹீரோயினுமே ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல். 2 பேருமே இங்கே நல்ல மார்க் வந்திருக்காங்க. ஒரு பெரிய யூனிவர்சிட்டிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டிருக்காங்க. பட் அங்கே ஒரே ஒரு சீட்டாக இருந்திருக்கு. ஸோ அதை நினச்சி அந்த ஷாவுக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. இவளுக்கு ஒரு வேளை கிடச்சிட்டா நம்ம என்ன பண்ணுறதுன்னு 2 பேருமே சேர்ந்து அந்த யூனிவர்சிட்டிக்கு ஃபார்ம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது, அந்த சைடில் யான் சைட்டு அங்கே ஒரு பர்சன் மயக்கமாகி கீழே கிடக்கான். ஸோ அவனை போய் நம்ம ஹீரோயின் காப்பாற்ற போனதுமே அப்போ அங்கே ஷாவ், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இப்போ நீ இந்த வேலை பண்ணேன்னா நம்மளுக்கு அட்மிஷன் வந்து போட முடியாமல் போயிடும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து வேணான்னு சொல்லியிருக்கா. பட் அவனை ஃபஸ்ட்டு காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து தண்ணி எல்லாமே அவள் கொடுத்துட்ருக்கும் போது அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, இப்போ நான் போய் வந்து ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்ததுமே அவளுக்கு அங்கே அட்மிஷன் கிடச்சிருது. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து போனதுமே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. பட் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த யான் எல்லாரும் முன்னாடி வச்சு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான் மேரேஜுக்காக. ஸோ அவளுமே அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே மேரேஜ் வந்து அவனை பண்ணிக்கிட்டா போல். அங்கே ரொம்ப பெரிய வந்து சூப்பரான வெட்டிங் எல்லாமே அவனுக்கு நடந்துட்டுருக்கு. அவங்க அந்த ஷாவ் வந்து ஒரு வெயிட்ரஸாக அங்கே வந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்கா. அதெல்லாத்தையுமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே அவ்வளோ ஒரு கவலை ஆயிட்டுருக்கு. நான் இவ்வளோ தூரத்துக்கு படிச்சுமே எதுவுமே எனக்கு ஆகலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. அங்கே வெட்டிங் நடக்க போகிற டயத்தில் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு கையில் வந்து ஒரு சிவப்பு கலர் கயிறு கட்டியிருக்கா. அது எல்லாமே ஒரு பார்க்க மாறும்போது அவளுக்கு அங்கே தலையெல்லாமே சுற்றிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கு. இவனுமே டைம் எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப முடியலன்னு சொல்லும்போது, நீ கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்கிற போதே ஷாவ் வந்து ஹீரோயினை கத்தி வச்சு குத்திடுறா. ஸோ அவள் அந்த இடத்துல இறந்து போனதுமே இங்கே அது எல்லாமே யானுக்கு பார்த்துட்டு ரொம்ப கோவமாகிட்டு, நான் உன்னை கொல்லாம மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவச்சு அந்த ஷாவ் அங்கே குத்தி கொலை பண்ணிடுறான். ஸோ 2 பேத்துக்குமே சேம் டைமத்தில் தான் இப்போ ரீபான் ஆகிருக்கு. நம்ம ஹீரோயின் இந்த டைம் என் லைஃப்பில் அதே மாதிரி நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்ருக்கா. அப்போ அந்த ஷாவ் வந்து அந்த தண்ணி பாட்டில் வாங்கிக்கிட்டு, இந்த டைம் வந்து உன்னோட வாழ்க்கையை நான் வாழ போகிறேன், என் வாழ்க்கையை தான் நீ வாழ போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது ஹீரோயினுக்கு வந்து இவளுமே ஒரு வேளை ரீபானை இருக்காளான்னு சொல்லிட்டு அங்கே டவுட் ஆகிட்டே பார்த்துட்ருக்கா. வேகமாக போய் அங்கே அந்த யானுக்கு வந்து அங்கே தண்ணியை கொடுத்து அவள் காப்பாற்றும் போது அங்கே அதெல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பார்த்துட்ருக்கா. என்ன பார்த்துட்ருக்க, இங்கேருந்து போய் தொல்லை அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போதே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா இவள் ஜெலஸாயிட்டு பேசிகிட்டு இருக்கா, இவளுக்குமே ரீபான் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த யான் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. அங்கே கார் வந்ததுமே இவங்க தான் என்னை வந்து இன்றைக்கி காப்பாற்றிருக்காங்க, ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போங்க நான் வந்து உங்களை வந்து இன்வைட் பண்ணுறேன் டின்னருக்காகன்னு சொன்னதும் அதெல்லாமே பார்த்துட்டு ஷாவ் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, பார்த்தே இல்லை இந்த டைம் வந்து உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி அங்கே சிரிச்சுட்டு அவன் கூட சேர்ந்து அங்கே வந்து போனதுமே நம்ம ஹீரோயின், பட் எனக்கு அந்த லைஃபே வேணாம், நான் வந்து படித்து நல்லபடியாக வாழணும்னு சொல்லிட்டு அங்கே அட்மிஷன் போட்டு அங்கே வந்து அவளுக்கு அந்த யூனிவர்சிட்டிலையுமே சீட் கிடச்சிருது. சந்தோஷமாயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்ட்டி வச்சுருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே, என்னப்பா உன் ஃப்ரெண்டே இன்றைக்கி வரலையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது எனக்கு அவளை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அங்கே ரொம்பவே சூப்பரான டிஷ்ஷாக கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாமே நாங்கள் ஆர்டர் பண்ணலையேப்பா, இது ரொம்பவே ரேட்டு ஜாஸ்தியானதுன்னு சொன்னதும் அப்போ அங்கே ஷாவ் வந்து ரொம்ப அப்படியே கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணணுன்றதுக்காக வந்திருக்கா. இப்போ நான் வந்து இருக்கிற ரீச்சுக்கு எனக்கு என்ன வேணாலும் வந்து கிடைக்கும் தெரியுமா, எல்லாமே சாப்பிடுங்க, இதுக்கு நான் பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே எல்லாத்தையும் இன்சல்ட் பண்ணிட்டு பேசும்போது அங்கே எல்லாருக்குமே இவ எப்போ இவ்வளோ தூரத்துக்கு மாறி போயிட்டான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. யான் வந்து என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு அப்படின்ற சைட் அவள் பேசும்போது கையில் அந்த ரெட் கலர் கயர் இருக்கவுமே ஹீரோயினுக்கு பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. ஐயோ கடவுளை, என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சோ அதே தான் இவளுக்கு நடக்க போதான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே யான் கூடி சீக்கிரம் ரொம்ப கிராண்டான வெட்டிங் பண்ணுவார். அப்போ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வரணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு நம்ம ஹீரோயினை, பாவம் உன் லைஃப்பில் இந்த மாதிரி போயிட்டுருக்கு, என்னை பார்த்து ரொம்ப நீ ஜெலஸ் ஆகுறியான்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறா. பட் ஹீரோயினுக்கு எதை பற்றியுமே கவலையே கிடையாது. அவள் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அங்கே இருந்துச்சேக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்து பேசிகிட்ருக்கேன், இவள் என்ன ஜெலஸ் ஆகாமல் இவள் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கா, என்ன மாதிரி ஏன் இவளுக்கு வந்து ஃபீலிங் வரலன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறா. நம்ம ஹீரோயினுக்கு தான் அனுபவம் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு எதுவுமே வந்து கண்டுக்கலை. அப்போ அங்கே யான் வந்து மெசேஜ் பண்ணதும், பாருங்கள் என்னோட டார்லிங் என்னை விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கூட இருக்க மாட்டாரு, ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்காரு, நான் அவரை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது
அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்னப்பா இப்போ இவ்வளோ தூரத்துக்கு சீப்பாக மாறி போயிட்டான்னு சொல்லிட்டு இங்கே பேசுகிறாங்க, எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதுன்னு சொல்லும்போது, உண்மையிலே அந்த யான் போய் இவ்வளோ போய் மேரேஜ் பண்ண போகிறானான்னு சொல்லிட்டு கேட்டதுமே எனக்கு தெரியலப்பா அப்படின்றா சொல்கிறாங்க. வீட்டில் வந்து அவள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, அப்பயுமே அவங்க வந்து அங்கே பிக்சர்ஸ் எல்லாமே எடுத்து அனுப்பி விட்றா, பார் நான் எவ்வளோ தூரத்துக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்னு. அதை பார்த்துட்டு ஹீரோயும் நாங்கள் பிளாக் பண்ணி விட்டுட்டு, இதை பற்றிலாம் எனக்கு யோசிக்க டைம் கிடையாது, என் லைஃப்பை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றத சொல்கிறா. ஸ்கூல்லேருந்து அவளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஸ்கூலுக்கு போனதுமே நம்ம ஸ்கூலில் படித்து இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டிக்கு போகிற, ஸோ அதை வந்து பாராட்ட வேணாமா, அதுக்காக தான் இதெல்லாமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து அங்கே இன்டர்வியூ எல்லாமே எழுதிட்டு இருக்காங்க. எல்லாமே கெடுக்கிற மாதிரி இந்த ஷாவங்க வந்து பயங்கரமாக ஷோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டாங்க. அந்த ப்ரொபோசருக்கு கோவம் ஆயிட்டு, இப்போ நீ எதுக்காக இங்கே வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்க, கிளம்பி, இது அவளோட டேன்றது தெரியாதா, அவள் எவ்வளோ பெரிய வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் சீட்டு வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு பேசினதுமே என்ன பெரிய சாதனை பண்ணிட்டா, ஒரு சீட்டு வாங்கினதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு ஃபீல் பண்ணி எல்லாரும் சேர்ந்து கூவிட்டு இருக்கீங்க. லைஃப் ஸ்டைலை பார்த்தீங்களா, நான் எவ்வளோ பெரிய பணக்கார பொண்ணை வாழ்ந்திருக்கேன்னு, உங்களுக்கு என்ன இதை பற்றி எதுவும் தெரியலையான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது ரொம்பவே கவலை ஆயிடுச்சு. அவளை பார்த்து, அப்போ என்னோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா, நெக்லஸை பார்த்தீங்களா, அதெல்லாமே எவ்வளோ காசு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, உன் கையில் இருக்க அந்த கயிறு மட்டும் ரொம்ப சீப்பானதாக இருக்கும் போலயே, தெருவில் எங்கேயாச்சும் வாங்கினியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அதை கேட்டுட்டாங்க. நான் வந்து எனக்கு ஆசையாக கொடுத்தது, அதனால தான் நான் போட்டிருக்கேன்னு சொல்லும்போது, அப்போ அங்கே ப்ரொபோசர் எல்லாருமே சேர்ந்து திட்டாங்க. நீ இந்த இடத்துல வந்து இதெல்லாமே பேசிட்டு எல்லாத்தையும் கெடுக்கணும்னு பார்த்துட்ருக்கியா, மரியாதையோட நீங்கள் வந்து கிளம்பி போய், இல்லைன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது அங்கே வச்சு பிடிக்க சொன்னதும், என் மேலே கை வைக்கிற லெவலுக்கு யாருக்கு தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு அங்கே அடித்து இன்சல்ட் பண்ணுறா. யான் வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு, கூடி சீக்கிரம் நான் அவரோட ஒய்ஃப் ஆயிடுவேன், நான் நினச்சேன்னா அவங்க எல்லாத்தையுமே ஒரு வழி பண்ணிடுவேன், உங்களையுமே என்னால் விலைக்கு வாங்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணவம் பிடிச்சி போய் பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின், இப்போ பண்ணிட்டு இருக்கதெல்லாம் உன்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது, அங்கே இருக்க எல்லாருமே முதல்ல பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொன்னதுமே அவர் ரொம்பவே கோவமாயிடுச்சுக்கா. என் ட்ரெஸ்ஸு, என் ஜுவல்லரி இதெல்லாம் பார்த்த பிறகுமா உங்களுக்கு நம்பிக்கை வரல, என் லெவலில் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு, நீங்கள் வந்து என் கால் தூசிக்கு பெற மாட்டேங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதும், அதை தான் நான் கேட்டேனே, அதை எவ்வளோக்கு வாங்கினேன்னு, அதை பற்றி எதுவும் நீ பேச மாட்டேன்னு சொன்னதுமே ரொம்ப கோவமாயிட்டு அந்த டஸ்ட்பினில் கொண்டு போய் எரிஞ்சிடா. அப்போ அங்கே நம்ம யான் வந்துடுறான் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக. அங்கே ப்ரப்போஸ் பண்ணதுமே அவள் ரொம்ப ஹாப்பி ஆகுறா. எல்லாருக்குமே இவன் என்ன உண்மையாக சொன்னான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பட் ஹீரோயின் உண்மையான கேமு இப்போ தானே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கும் போது, கையில் அந்த வந்து ரெட் கலர் கயர் இல்லை. அதை பார்த்ததுமே அவள் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, இந்த கயர் எங்கே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, அது என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இல்லை, நான் கீழே போட்டுட்டேன்னு சொன்னதும், எங்கே போட்டேன் அப்படின்ற சொன்னதும், நான் டஸ்ட்பினில் கழட்டி போட்டேன்னு சொன்னதுமே, என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவளை அடிச்சுட்டு, மரியாதையோட நீ இப்போ அதை தேடி கண்டுபிடி, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், அங்கே இருக்க எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு அங்கே சிரிப்பு வந்துடுது. ஸோ வேறு வழி இல்லாமல் அங்கே வந்து டஸ்ட்பினில் தேடி ரொம்ப நேரம் கழிச்சு அதை எடுக்கிறா. கையில் போட்டுக்கோ, நான் வந்து ரொம்பவே பொசசிவ் ஆகிட்டேன், அதனால தான் இப்படி பேசிட்டேன், நீ இப்படிலாம் வந்து தயவு செஞ்சு எதுவுமே வந்து பண்ணாத அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. திரும்ப பார்த்தா அங்கே கார் கீழாமே கொடுத்தாங்க வந்து அவளை வேதனைப்படுத்துனதுமே பார்த்தீங்கல்ல எவ்வளோ தூரத்துக்கு அவர் வந்து என்ன சூப்பராக அங்கே வந்துட்டு நடத்திட்டு இருக்காருன்னு. கண்டிப்பாக நீ வந்து என்னை பார்த்து போகாம தான் படுவேன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் எனக்கு இந்த லைஃபே வேணாம், நான் படித்து வாழ்க்கையில் வாழணும், அதான் எனக்கு ஆசைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ப்ரப்போசருக்கு ரொம்ப கோவமாயிருது. இப்போ என்ன வந்து இங்கே பேசிட்டு தேவையில்லாமல் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, மரியாதை நீங்கள் இங்கே வந்து போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சாரி கேட்குறாங்க. உனக்கு இது ரொம்பவே முக்கியமான டேமா, இப்போ வந்து எல்லாமே கெட்டு போச்சுலன்னு சொன்னதும், இல்லை இல்லை இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொன்னதும், நீ பெருந்தன்மையாக சொல்லிட்டு இருக்க, பட் வந்துட்டு உனக்கு நான் வந்து ஒரு டிக்கெட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காம்படிஷன் வேர்ல்டு லெவலுக்கு நடக்குது, அதுக்கு அங்கே டிக்கெட் கொடுத்துருக்காரு, நீ அதில் போய் கலந்துக்கோ, கண்டிப்பாக நீ வந்து பெரிய சக்ஸஸ் ஆவ அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பாஸ்டில் நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. அவள் அழகாக கிளம்பி ரெடியாகி வெளியே போயிருக்கா. அப்போ யான் எங்கே போகிறேன்னு சொன்னதும், கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏதாச்சும் வாங்கணும் இல்லைப்பா, வீட்டுக்குள்ளே இருந்தால் என்ன பண்ண முடியும், அதனால தான் வெளியே போகிறேன்னு சொன்னதுமே, அப்படி ஃப்ரெஷ் ஏர் வாங்கணும்னா கார்டனுக்கு போ, வேறு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மெய்டை விட்டு எங்கேயுமே போக விடாதீங்க, நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்கான். ஸோ நீ வந்து இப்படி லைஃப்பை தான் வாழ போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பிறகு அந்த இடத்துக்குமே அங்கே போகும்போது அங்கே எல்லாருமே சூப்பராக ஹீரோயின் அங்கே வெல்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குமே அந்த ஷோ வந்து அவங்க ஷோ பண்ண ஆரம்பிச்சிடா. இப்போ எதுக்காக நீங்கள் இன்வைட்டே இல்லை, இங்கே எதுக்கு வந்தேன்னு சொன்னதும், யானோட ஒய்ஃபாக போகிறவளை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பீங்களா, நான் நினச்சேன்னா என்ன வேணாலும் பண்ணுவேன், நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கூட அடித்து வெளியே வரட்ட முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர் அங்கே திமிரா பேசிகிட்டு இருக்கா. என்னமோ இவ பெரிய சாதனை பண்ண மாதிரி, இவளுக்கு என்னமோ இவ்வளோ தூரத்துக்கு புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கீங்களேன்னு சொல்கிறப்ப எல்லாருக்குமே கோவம் ஆயிட்டுருக்கு. மரியாதை வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பிடிச்சி தள்ள போகும்போது நம்ம யான் வந்துடுறான். யார் அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது, உன்னோட ஒய்ஃப் வந்து இங்கே வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, மரியாதை எல்லாத்தையும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போக சொல்லுன்னு சொன்னதுமே அந்த ஷாவ் என்ன தைரியம் தான் நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு சொல்லும்போது, அவள் இந்த கார்ட்ஸ்க்கு வந்துட்டு 1 மில்லியன் கொடுத்துட்டு அவளை யார் டச் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும்
அவர் எவ்வளோ தூரத்துக்கு என்ன லவ் பண்ணிட்டுருக்காருன்னு. பட் வந்துட்டு எனக்காக இந்த இடத்த எல்லாத்தையும் கூட அவர் நினச்சாருன்னா உடனே விலைக்கு வாங்கி கொடுப்பாரு. இதை நீங்கள் விலைக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்குன்னு சொல்கிறப்ப அங்கே இருக்க எல்லாருக்குமே சிரிப்பு வந்துட்டுருக்கு. இவன் மனசில் பெரிய நினைப்பு இருக்குது வந்து மேரேஜ் பண்ணுவான்னு. பட் இவன் யூஸ் பண்ணிட்டுருக்கான். என்னைக்கு வெளியே போட போகிறானோன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஸோ அவனுக்குமே அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஏன்னா அங்கே இருக்க எல்லாத்தையுமே எதிர்த்தா இவனுக்கு தான் பெரிய பிரச்சனையாக முடியும். அதனால் அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பட் இவன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறதுனால வேற வழி இல்லாமல் அந்த இடத்தையுமே அவளோட பேரில் வந்து அவன் வாங்கி கொடுத்துடுறான். ஸோ அதை பார்த்ததுமே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்த விட்டு என்ன அடித்து வெளியே வரட்டணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே நான் அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறேன். எல்லாருமே மரியாதை இந்த இடத்த விட்டு போங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்கமே நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவருக்குமே அங்கே ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. இப்போ என்ன வந்து நீ வந்து உன்னோட ஒய்ஃப் இவ்வளோ வச்சு பேச வச்சுட்ருக்கேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவன் மனசுலேயே நீ இப்போ என்னை வந்து படுத்துகிற அசிங்கத்துக்கு எல்லாமே மொத்தமாக மேரேஜ் ஆகட்டும், உன்னை நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். ஸோ எல்லாருமே அங்கே வெளியே போயிட்டுருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு இவனுக்குமே ரொம்ப அசிங்கமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது நாளைக்கு வந்து என்னோட வெட்டிங், நீ கண்டிப்பாக என்னோட பிரைட் மெய்டாக வரணும்னு சொன்னதும் நான் ஏன் வரேன், எனக்கு நான் வேறு வேலையா இல்லைன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ தான் கண்டிப்பாக வந்தாகணும். நான் வந்து இப்போ உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கல, ஆர்டர் கொடுக்குறேன். உன்னோட அப்பா அம்மா பார்ட் டைம் ஜாப் தானே பண்ணிட்டு இருக்காங்க, டைமே இல்லாமல் போயிடும்னு சொன்னதுமே ஹீரோயினுமே வேறு வழி இல்லாமல் சரி வரேன்னு ஒத்துக்கிறா. ஸோ நெக்ஸ்ட்டு அங்கே வந்து ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப்க்கு அங்கே போயிட்டுருக்கா. அங்கே பிரைட் மெய்டாக ஏகப்பட்ட பேரை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அங்கே போனதுமே இந்த நெக்லஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அது இதுன்னு சொல்லிட்டு ஒன்றை விட்டு வைக்கல, எல்லாத்தையுமே அங்கே போய் வாங்கி தள்ளிட்டுருக்கா. ஏன்னா என்னை பார்த்து ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கா, எனக்கு வந்து இப்படி லைஃப் கிடச்சிருக்குன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே திடீர்னு தலையெல்லாமே சுற்றிட்டு இருக்கா. அவங்க ரொம்ப முடியாமல் போனதுமே ஐயோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போமான்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, அவளாவே கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுவான்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறான். ஸோ அதே மாதிரி கொஞ்ச நேரத்துலேயே சரியாயிருது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினுமே அவங்க ஷாப்புக்கு கூட்டிகிட்டு வந்து ஏகப்பட்டதை வாங்கி கொடுத்துருப்பான் போல். ஸோ அதே எக்ஸ்பீரியன்ஸுமே ஹீரோயினுக்கு நடந்திருக்கு. அதனால் அவளுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்கும்ன்றது நல்லாவே தெரியுது. திரும்ப கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே ட்ரெஸ் வந்துட்டு பார்க்க போகும்போது அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது, இதில் என்ன டைமண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொன்னதும் ஆமாம் ஃபுல்லாக டைமண்டால் தான் செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னதுமே அங்கே அதை பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. உண்மையிலே ஏன் வந்து ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காரு போலன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்ருக்காங்க. இவன் சந்தோஷமாயிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே அங்கே போட்டுட்டு வரா. நம்ம ஹீரோயினுக்குமே சாதாரண ஒரு ட்ரெஸ் கொடுத்துட்ருக்கா. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்ததுமே ஹீரோயின் அதுலேயுமே பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசும்போது அதை பார்த்துட்டுமே இவளுக்கு ரொம்ப வைத்தச்சலாயிட்டு இருக்கு. இவள் கொஞ்சம் கொஞ்சமாக காசு அதிகமாக செலவழிக்க அந்த ரெட் கலர் கயிறு எல்லாமே பிளாக்காக மாறுது. அப்போ அங்கே திரும்ப தலையெல்லாமே சுற்றுனதுமே ஐ திங்க் நீங்கள் மேடம் ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிங்கன்னா நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் நான் எதுக்காக போய் செக் பண்ணணும், எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறா. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டேக்கா, நீங்கள் வந்து என்னை பார்த்து எல்லாருமே போகிறீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. ஏன் திரும்ப அங்கே பாஸ்டில் நடந்ததை யோசிச்சு பார்க்குறா. அங்கே வந்து வெட்டிங் ட்ரெஸ் பார்க்க கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்காக ஏகப்பட்ட ஜுவல்லரிஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுத்ததுமே எனக்காக இதெல்லாம் வேணான்னு சொல்லும்போது அவள் ரொம்ப கோவமாயிருக்கான். ஸோ அவளுக்கு ரொம்ப வந்து விலை உயர்வான வந்து கொடுத்ததுமே அவள் கையில் இருக்க அந்த ரெட் கலர் கயருமே மாறி இருக்குது. அங்கே ஸ்ட்ரீட்டவே வந்து விலைக்கு வாங்கி நம்ம ஹீரோயின் பேரில் மாற்றி விட்ருக்கான். எல்லாமே இவன் ஒரு காரணத்தோடு தான் பண்ணிகிட்ருக்கான் போல். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு எனக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் இவளுக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. பட் இவள் இப்போ வரைக்குமே ரீபான் ஆன மாதிரியே அங்கே காமிச்சிக்க மாட்டா. இவள் ரொம்ப அழகாக கிளம்பி ரெடியாக இருக்கும்போது நான் பார்க்க உண்மையிலே இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ அழகான ட்ரெஸ் போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு உனக்கு ரொம்ப வைத்தச்சலாயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியும். பட் வந்துட்டு இப்போ உன்னால் வந்து என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின் எதுவுமே வந்து பேசலை, ரொம்ப அமைதியாக இருக்கா. உனக்கு என்ன நடக்க போகுதுன்றது உனக்கு தெரியாமல் நீ வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ பார்த்தா யான் அங்கே ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ஸை வந்து கொண்டு வந்துட்டுருக்கான். இந்த ட்ரெஸ்ஸை வந்து கழட்டிட்டு இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டு விடுங்க அவளுக்குன்னு சொன்னதுமே எனக்கு அது வேணாம் இதான் பிடிச்சிருக்கு அப்படின்ற சொன்னதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே அவள் முடியாதுன்னு சொன்னதும் உங்கள் மேடவங்களை வச்சு வம்பு பண்ணி எழுத்துட்டு போக சொன்னதும் இவன் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அங்கே வந்ததுமே அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு அவள் விலகி போகும்போது அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அவன் என்னை பார்த்து எதுக்காக அவ்வளோ பயப்படுறேன், நான் என்ன பூதமாக பேய அப்படின்ற செட்டி கேட்குறான். அவள் கையிலையுமே இந்த ரெட் கலர் கயிறை வம்பு பண்ணி அவன் போட்டு விடுறான். அதே ஹீரோயினுக்கு பாஸ்டில் நடந்ததுமே ஞாபகம் வருது, இது என்னோட மூத்தவங்களோட ட்ரெஸ், இதை நீ போட்டுக்கிட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் இதே மாதிரி தான் பேசியிருந்திருக்கான். இப்போ இந்த ஷாவ் ரொம்ப கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு நீ என்ன நான் இல்லாதப்போ என் ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ணி உன் பக்கம் பார்க்க வர வேணும்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு அந்த கயிறையுமே கலட்டி கீழே போட்டு மிதிச்சிருக்கா. அதை பார்த்ததுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த ஷாவை போட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே இங்கே கோவமாயிடுச்சிருக்கா. இப்போ இதுக்காக இப்படி பண்ண, இது சிஸ்டரோடது, நீ இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் தெரியாமல் தான் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்கிறா. நீ ஒழுங்காக வந்துட்டு
பிஹேவ் பண்ணிக்கோ, இல்லைனா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் அங்கே சூப்பராக அங்கே வந்துட்டு மேரேஜுமே வந்து பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின்கிட்ட போன ஜென்மத்தில் இது எல்லாமே உனக்கு கிடச்சிச்சு, பட் இது எல்லாத்தையுமே இப்போ உன்கிட்டருந்து நான் பறிச்சிட்டேன் பார்த்தியா, இது எல்லாமே இப்போ எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறா. பட் ஹீரோயின் அதுக்குமே எந்த ஒரு பெரிய ரியாக்ஷனுமே பண்ணலை. நீ என்ன பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவர் ரீபான் ஆன மாதிரியே அங்கே காமிச்சிக்க மாட்டா. கிஃப்ட்ஸ் கொண்டு வந்து குமிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு இது எப்போ வந்து ஓகே சொல்லி ஏற்றுக்கிறாளோ அப்போவே அந்த கயர் வந்து ஃபுல்லாக பிளாக்காக மாறிடும். ஸோ அப்போவே வந்து பெரிய பிரச்சனையாயிரும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிடுச்சு. அவளுக்கு மேரேஜுமே அங்கே ஸ்டார்ட் ஆகுது. அவன் இது என்னோட பரம்பரையோட ரிங்னு சொல்லிட்டு எதையோ பிளாக் கலரில் கையில் கொண்டு வந்து மாட்டிட்டு வில்லத்தனமாக அங்கே சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அவளுக்கு அங்கே தலையெல்லாமே சுற்றிட்டு அங்கே மயக்கமாயிட்டுருக்கு. எனக்கு என்ன ஆயிட்டுருக்கு, எனக்கு என்னமோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது அங்கே பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு லேடி அங்கே வந்து நின்றுட்டுருக்கா. அதை பார்த்ததுமே அவள் ரொம்ப பயந்து போயிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, வந்து போங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கத்துறா. அப்போ அவளுக்கு கொஞ்சம் மென்டல் கண்டிஷன் சரியில்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் தூக்கிட்டதுமே அங்கே இருக்க எல்லாருமே ரொம்பவே இங்கே குளிராக இருக்குப்பா, ஒரு செகண்ட் கூட இங்கே இருக்க முடியாது போலேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் யாரை பார்த்து இப்போ பயப்படுறான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா அங்கே பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு லேடி அங்கே வந்து நின்றுட்டுருக்கா. அதை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்பவே பயமாகி போயிடுது. இப்போ நம்ம ஹீரோயின் தூங்கி அங்கே வந்து எந்திரிக்கும் போது எல்லாமே எனக்கு ஏன் நடந்துட்டுருக்கு, அந்த ரெட் கலர் கயர் வந்து என் கையில் இல்லை, அப்புறம் ஏன் எனக்கு அந்த லேடி கண்ணுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது யாரும் உள்ளே வராங்களேன்னு சொல்லிட்டு இவ டக்குன்னு அங்கே படுத்துக்கிறா. அப்போ அங்கே அந்த யானும் அந்த லேடியும் தான் வந்திருக்காங்க. நம்மளோட மாயஞ்சாலை எல்லாமே இவளோட மேலே எதுவுமே வந்து நடக்க மாட்டேது ஏன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. ஸோ எல்லாம் கூடி சீக்கிரம் சரியாகும்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோயினுக்கு இப்போ அந்த லேடியை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயமாயிருது. ஐயோ கடவுளை, இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, எனக்கு வந்து இதெல்லாமே நடக்கக்கூடாது, நான் கண்டிப்பாக வந்து என்னோடய லைஃப்பில் எப்படி வாழணும் அந்த மாதிரி தான் வாழணும்னு சொல்லிட்டு திரும்ப நெக்ஸ்ட் டே அங்கே வந்து யூனிவர்சிட்டிக்கு போயிடுறா. காலேஜஸில் படிக்கிறவங்க ரொம்பவே புத்திசாலிங்க தான், பட் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க தான் அந்த காலேஜில் அந்த யூனிவர்சிட்டியில் சீட் வாங்கியிருக்காங்க. அவங்க கண்டிப்பாக எப்படி வந்து படிக்கணும்னு ஸ்பீச் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறாங்க. ஸோ ஹீரோயினுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே போய் ஸ்பீச் கொடுக்கும் போதே அவளுக்கு திடீர்னு பார்த்தா அங்கே தலையெல்லாமே சுற்றிடுது. அங்கே ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. நான் எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர்கிட்ட கேட்டதுமே நீ பேசிகிட்டு இருக்கும் போதே மயக்கமாயிட்டமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு என்ன நடந்துச்சுன்னே ஒன்றுமே புரியல. பட் அவங்களுமே ரொம்ப நீ வந்து மோசமாக பேசிட்டேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு போனதுமே என்னாச்சு எனக்கு, நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போனால் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் பேச போனால் அவங்க எல்லாருமே விலகிக்கிட்டு போகிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹீரோயினுக்கு கஷ்டமாயிட்டுருக்கு. நான் என்ன பண்ணேன், நான் மயக்கமாயிட்டே, அப்புறம் ஏன் எல்லோரும் என்னை பார்த்து ஒரு மாதிரியாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு அங்கே ப்ரொஃபஸரை மீட் பண்ணி நம்ம வந்து பேசலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து மீட் பண்ணுறதுக்காக அங்கே கிளம்பி போகிறா. அப்போ அங்கே ப்ரொஃபஸர் நான் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே மயக்கமாயிட்டேன், பட் நான் என்ன பேசினேன்றதை எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லையேன்னு சொன்னதுமே அவங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. ஹீரோயின் அப்படியே அவங்க மயக்கெல்லாம் ஆகலை, அவள் வந்து நின்று பேசினா வேறு யாரோ பேசுகிற மாதிரி இருந்திருக்கு, உங்களுக்குலாம் அவ்வளோ தகுதி இருக்கா அவளுக்கு வர்றதுக்கு, அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னத்தையே பேசி விட்ருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கே எதுவும் புரியலை. நான் வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டுருக்கு. இது எப்படி நான் வந்து பேசினேன்னு எனக்கு புரியலையே, ஒருவேளை அவங்களோட அந்த மாயாஜாலம் ஏன் மேலேயுமே பாதிச்சிருச்சான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போங்க அந்த ப்ரொஃபஸர் என்னால் இதை நம்பவே முடியலம்மா, நீ இப்படி போய் பேசுவேன்னு சொன்னதுமே நான் எதுவுமே பேசலை, எனக்கு மயக்கமானது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, நான் பேசினதே எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னதும் ஐ திங்க் வந்து ஒவ்வொரு டைம் நம்மளோட மூளை வந்து நம்மளோட பேச்சை கேட்காம அது இஷ்டத்துக்கு என்னத்தையாச்சும் பண்ணிடும். ஸோ அதனாலையுமே இப்படி விளைவுகள் வரும்னு சொல்லும்போது அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. நான் வந்து இப்போ என்ன வந்து இவங்ககிட்ட சொல்கிறது, பேசாமல் நான் ரீபான் ஆனதை தவிர எல்லா உண்மைகளுமே சொல்லிட்டா இவங்க ஏதாச்சும் எனக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்களேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுமே இப்போ வரைக்குமே நடந்த எல்லா விஷயங்களையுமே அவங்ககிட்ட வந்து டீட்டெயிலாக அங்கே வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஒரு டைம் இதே மாதிரி தான் அந்த கயர் இருக்க இது மாதிரி என்னமோ பண்ணுதேன்னு சொல்லிட்டு அவன் அந்த கயரை கட் பண்ணி அங்கே வந்து எரிஞ்சிருந்திருக்கா. பட் எரிஞ்சதுமே தலை ரொம்பவே அங்கே பெயின் ஆகியிருந்திருக்கு. ஸோ தலைவலி தாங்க முடியாமல் திரும்ப அந்த கயரை எடுத்து கட்டிக்கிட்டா போல். இது எல்லாத்தையுமே சொன்னதுமே எனக்கு இந்த காலத்துலேயுமே இப்படிலாம் மாயாஜெல்லாம் பண்ணுவாங்களான்னு ரொம்பவே டவுட் ஆகிட்டுருக்குமா. கண்டிப்பாக ஆனால் நான் உனக்கு வந்து எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஷாவ் அப்போ அங்கே போய் மாட்டியிருப்பாள், என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் எனக்கு அதையும் பற்றி ஒன்றும் புரியலைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே சொல்லிட்டேக்கா. நான் இப்போ என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பாக உனக்கு எல்லா விதத்துலேயுமே நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ எதை பற்றி ஃபீல் பண்ணாதன்னு சொல்லும்போது சரி ஓகே நான் ஃபஸ்ட்டு இந்த யானோட வீட்டில் போய் அந்த கயர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போகிறா. ஸோ அங்கே போய் அவள் தேடிட்டே உள்ளே போகும்போது பார்த்தாங்க நம்ம ஷாவ் நிற்கவுமே நீ எப்படி இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும் என் வீட்டில் நான் இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம இவளுக்கு ஏதாச்சும் பண்ணியிருப்பானுங்களேன்னு யோசிச்சு வந்தா
இவ இப்போ நல்லா அது கூட இருக்காளன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன் என்னை பார்த்து உனக்கு ரொம்ப வயிற்றுச்சல் ஆகிட்டுருக்கா, இப்படி ஒரு லைஃப் எனக்கு கிடச்சிருக்குன்னு, நீமே ரீபான் ஆகி வந்திருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு என் கூட நீ வான் செட் அவள் கூப்பிடுறா. அங்கே உள்ளே பார்த்தா இவங்க வந்து ஒயின் குடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே நீ இப்போ அந்த கயரை தேடி வந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீமே ரீபான் ஆகிருக்கன்னு தெரியும், இப்போ எதுக்காக எல்லா உண்மையுமே என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் சரி ஓகே நீ நானுமே எவ்வளோ நல்ல ஃப்ரெண்டாக இருந்தோம், நம்ம 2 பேரும் எவ்வளோ ஜாலியாக ஸ்கூலுக்குலாம் போவோம்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவளுக்கு எதுவுமே அதை பற்றி தெரியலை, வாயை முடிக்கிறா. ஸோ எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஷாவே கிடையாது, ஒழுங்காக உண்மையை சொல்லு, ஷாவ் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அந்த லேடி அப்படியே சிரிச்சுட்டு அங்கே வந்து ஃபேஸ் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுறாங்க. பார்த்தா அது உண்மையிலே வந்து அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட லேடி தான் போல். ரொம்ப பயந்து போயிட்டு ஹீரோயின் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. பட் அவங்க அங்கே மாயஜாலத்தை பண்ணி அவளை அங்கே ஃப்ரீஸ் ஆக்கிடுறாங்க. என் கையில் தான் வந்து ரெட் கலர் கயிறே இல்லையே, அப்புறம் எப்படி இவங்களோட கண்ட்ரோலில் நான் வரேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கும் போது அங்கே அவள் காலில் இருக்க ஷூவில் வந்து ரெட் கலர் லேஸாக மாற்றிடுறாங்க. அப்போங்க நம்ம யான்மே வந்ததுமே எனக்கு என்ன உன்னை பற்றி தெரியாதா, உன் ஃப்ரெண்டு நீயும் அவளுமே ரீபான் ஆகி வந்திருக்கீங்கன்றது எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டா, ஆரம்பத்துலேருந்து நீ தான் என்னோட டார்கெட்டாக இருந்த, பட் வந்துட்டு உன் ஃப்ரெண்டாக வாண்டாடாக வந்து ஊடால வந்து மாட்டிக்கிட்டா, நான் என்ன பண்ண முடியும், ஸோ அவளையுமே யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸையுமே நம்ம ஹீரோயினுக்கு வந்து போட்டு விட்டுட்டு நீ இப்போ என்னை மேரேஜ் பண்ணிக்க போகிற அப்படின்றதவே சொல்கிறான். அப்போ நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் ஷாவ் இப்போ எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், நான் அவளை பார்க்கணுன்னு சொல்லும்போது அவளை தானே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவளை ஃப்ரீஸ்லேருந்து எடுத்து விட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா இந்த ஷாவை அடித்து அங்கே கொடுமைப்படுத்தி அங்கே உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. அவங்க போனதுமே ப்ளீஸ் என்னை காப்பாற்று, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பைத்திய மாதிரி அவள் பாட்டு அங்கே வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா. ஏடியுமே நீ இப்போ வந்து எங்கேயுமே தப்பிக்க முடியாது, நீ கண்டிப்பாக இப்போ வந்து மேரேஜ் அவனை பண்ணிக்கிட்டு ஆகணும், உன்னை வச்சு தான் நாங்கள் நிறைய டார்கெட்டை அடையணும்னு சொல்லிட்டு அதை நம்பி நாசமாக போகிறதுங்க போல். ஸோ அவங்க அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போதே அவள் கையில் இருக்க அந்த கயர் வந்து பிளாக் ஆகிட்டு அக்கனை வந்து அவுந்து விழுந்ததுமே இது எப்படி சாத்தியம், இவட்ட வந்து எந்த சக்தியுமே இல்லை, கட் பண்ணியிருக்கலான்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப கோமாயிட்டு அவள் கையெல்லாமே செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் எதுவுமே இல்லை. அப்புறம் எப்படி இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எதுவும் புரியலை. அப்போ தான் ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அங்கே ப்ரொஃபஸருமே சேர்ந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் எழுதியிருக்குமே, இதை வந்து யாராச்சும் யூஸ் பண்ணாங்கன்னா இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு அங்கே வந்து தேடி இருந்திருக்காங்க. ஃபைனலாக அங்கே வந்து அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே கிடச்சிருக்கு. அங்கே ஒரு பென்டன்மே வந்து கிடச்சிருக்கு. இதை போட்டுக்கிட்டு போனால் அவங்ககிட்ட வந்து பாதுகாக்கலான்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. நீ போ, நான் கண்டிப்பாக கரெக்டான டயத்தில் வந்து உன்னை காப்பாற்றுவேன், ஷாவுமே தான். இப்போ அவங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி தப்பை பண்ணுறதுலேருந்து கண்டிக்கணும்னா நம்ம இதான் பண்ணணும்னு சொல்லும்போது அப்போ அங்கே கழுத்தை செக் பண்ணி பார்த்தா ஹீரோயின் அதே மாதிரி அங்கே பென்டென்ட் போட்டுட்டு வந்திருக்கா. ஸோ அதை வந்து பார்த்துட்டு அவள் என்ன தைரியம் தான் நீ எங்களவே வந்து சீட் பண்ண பார்ப்பேன்னு சொல்லிட்டு அதை வம்பு பண்ணி இங்கே பிடிங்கிடுறா. இதுக்கப்புறம் உன்னை யார் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமாயிடுச்சேக்கா. அங்கே கரெக்டாக பார்த்தாங்க ப்ரொஃபஸர் அங்கே வந்து போலீஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பட் உள்ளே பார்த்தா அந்த லேடியும் காணும், நம்ம ஹீரோயின் காணும், யான் மட்டும்தான் இருக்கான். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரொஃபஸர்னு சொன்னதும் ஒழுங்காக உண்மையை சொல்லு, எங்கே அவள் இங்கே தான் வந்து மீட் பண்ண வரேன்னு சொன்னான்னு சொன்னதும் யாரை பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது ஜியாதான் செட்டு இங்கே கேட்கும்போது என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, அவள் எங்கே போனாலோ நீங்கள் வாட்டி என் மேலே வந்து பழைய போட்டிங்கன்னா என்ன அர்த்தம், வேணும்னா நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னதும் நீ பண்ணுற இந்த மாயாஜால வேலையெல்லாம் எனக்கு தெரியாதா, நீ இவ்வளோ சீப்பாக போவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஒன்றை மாதிரி ஒரு நல்ல பையன் இவ்வளோ கேவலமாவியா இதை நம்பின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவமானதுமே ப்ரொஃபஸர் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நேரம் யாராச்சும் என்ன எதிர்த்து பேசுகிறாங்கன்னா அது நீங்களாக தான் இருக்க முடியும், வேறு யாராச்சும் இந்த இடத்துல இருந்தாங்கன்னா காய்ச்சல் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டிட்டுருக்கான். நீ மிரட்டுறதுக்கெலாம் நான் வந்து பயப்படுவேன், நான் இங்கே பாருங்கள் இந்த பென்டன் கீழே கிடக்குது, இதை போட்டுட்டு வந்தது ஜியா தான், அவள் அப்போ இங்கே வராமல் இது எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே வந்து போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இது வந்து தெருக்கடையில் 100 கிடைக்கும், நான் வந்து தெருக்கடையிலேருந்து தான் வாங்கினேன், நீங்கள் வந்து உடனே அதை உங்கதுன்னு சொல்லுவீங்களான்னு சொல்லும்போது வந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அவளை ஃபோர்ஸ் பண்ணி கையில் அந்த கயிறை கட்டியிருக்காங்க. அப்போ அங்கே கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஐடியா பண்ணி அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே உள்ளே யாரோ வர சவுண்டு கேட்டதுமே நம்ம மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு தான் வேகமாக அங்கே போய் மறைஞ்சு இருந்திருக்காங்க. இப்போ அவன் நம்ம 12 மணிக்குள்ள எல்லா மாயாஜாலத்தையுமே அவள் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு இவங்க இப்படியே டைம் ஆக்கிட்டு இருந்தாங்கன்னா என் வாழ்க்கையில் அடையணும்னு நினச்ச அந்த டார்கெட்டை என்னால் அடையவே முடியாதுன்னு சொல்லிட்டு முட்டாள் மாதிரி யோசிச்சுருக்கான். ஸோ இவங்களை எப்படியாச்சும் வெளியேற்றணும்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணுறான். பட் அங்கே ப்ரொஃபஸர் வந்து சுத்தமாக வந்து பேச்சை கேட்க மாட்டாங்க, இவனுக்கு அங்கே மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. இவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அங்கே ஷாவ் இருக்க இடத்த ஒரு வழியாக கண்டுபிடிச்சி அவங்க போயிடுறாங்க. ஷாவ் ரொம்ப பயந்து போயிட்டு ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்கு. பட் இங்கே நம்ம
ஹீரோயினை பார்த்தா அங்கே ஃபுல்லாக மாயாஜாலத்துக்குள்ளே கொண்டு வந்து அவள் உடம்புக்குள்ள தீய சக்தியுமே கொண்டு வந்துடுறாங்க. அங்கே ப்ரொஃபஸர் நீ வந்து என்ன பண்ணிட்டுருக்க ஜியா, நீ என் கூட வா, இவங்க பேச்சை கேட்காதான்னு சொன்னதும் அவங்களோட பேச்சை கேட்டு ப்ரொஃபஸரையுமே அவங்க அட்டாக் பண்ணிட்டுருக்கா. பட் அவங்க விடுற மாதிரி இல்லை. கண்டிப்பாக நான் வந்து உன்னை தோக்கடிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு எல்லா விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணி அந்த தீய சக்தியை வெளியே போக வச்சுடுறாங்க. அப்போங்க ஹீரோயினுமே சுயநினைவுக்கு வந்துடுறா. கரெக்டாக பார்த்தா அப்போ அங்கே போலீஸுமே இங்கே வந்து அவங்க எல்லாத்தையுமே இங்கே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ ஷாவ் எங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அவள் முழுசாகவே இங்கே பைத்தியமாக மாறிட்டா போல். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அதை அப்போங்க அவங்க எல்லாமே தலையெழுத்து தான், அவங்க இருக்கோ அதுதான் நம்ம நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. முடிஞ்ச லெவலுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணோம். பட் வந்துட்டு அவள் பண்ண பாவத்துக்கு அவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இவனுங்க இப்படி மாயாஜாலத்தை நம்பி போனதுக்கு இவனுங்களுக்கான பனிஷ்மெண்ட்டுமே கண்டிப்பாக கிடைக்கும், சட்டம் தண்டிக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நீ எதை பற்றியுமே இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாத. கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கையில் நீ நல்லபடியாக இருக்கணும். நீ வந்து படித்து நீ பெரிய லெவலுக்கு ஆளாகணும். அதை மட்டும் உன்னோட மைண்டில் வச்சுக்கோ. இது எல்லாத்தையுமே கெட்ட கனவாக மறந்துடும்னு சொன்னதும் அவளுமே அவங்களுக்கு ரொம்பவே இங்கே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.